குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கும் போது உதவி செய்யக்கூடிய தெய்வம் தாங்க நம்மளோட குலதெய்வம். அப்படி குலம் தெரியாமல் போனால் கூட குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. பெரும்பாலும் பாருங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எல்லோரும் படிப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் நாம் தங்கி வேலை செய்கிற மாதிரியான விஷயம் நடக்குது. இதனால் குலதெய்வ வழிபாடை பெரும்பாலும் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த கிழமையில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், குலதெய்வம் தெரியாத விருச்சிக ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குலதெய்வ வழிபாடை நீங்கள் எப்படி செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்போவுமே பாருங்களேன், முன்பெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க குடும்ப குலதெய்வம் பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி நாம் பூஜை செய்யணும், குலதெய்வத்தின் வரலாறு இது எல்லாமே சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பெரும்பாலும் கூட்டு குடும்பமே இல்லை. அதனால் பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழலும் இல்லை. நீங்கள் உங்கள் முன்னோர்களை, நம்முடைய குலதெய்வம் அப்படிங்கிறது பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வணங்கும் பொழுது ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய உயிர்காட்கும் நண்பனை போல நம்ம நினைக்கிற நேரத்தில் உதவி செய்யும் தெய்வம். அதனால் அந்த குலதெய்வத்தை எப்பவுமே மறக்கவே கூடாதுங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த விருச்சிக ராசியில் வந்து இந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், பெரும்பாலும் குலதெய்வம் அப்படிங்கிறது முருகன் சம்மந்தப்பட்ட தெய்வமாக இருக்கும். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யணும். அப்படி இந்த முறையாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் பாருங்களேன், முருகன் சம்மந்தப்பட்ட தெய்வம் விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்கும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி பண்ணும்போது கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் விரைவில் நடக்கும் நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் ஜாதக கணிப்பால் எளிய முறையில் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை பெற உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சு நீங்கள் பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கடன் பிரச்சனையிலேருந்து தீர முடியும், வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியும், வீடு யோகம் இது உண்டாகும். குலதெய்வ வாக்கை மீறாமல் நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறது அவசியம். அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு விவரங்கள் அப்படின்னு பார்த்தா, சப்த கன்னியர் வழிபாடு விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். நிறைய பேருக்கு சப்த கன்னியர் வந்து குலதெய்வமாகவும் இருப்பாங்க. எந்த கிழமை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று படையல் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டாலோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ போக முடியாதவங்க இஷ்ட தெய்வத்தையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் நீங்கள் மனசார நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை பெறலாம். இப்படி குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபடுறதுனால திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், பண வரவு மற்றும் கடன் தீர்த்தல் போன்ற நல்ல விஷயங்கள் படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் கஷ்டத்தை குறைச்சி வெற்றியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புங்க. இது ஜோதிட ரீதியாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த அமைப்பை நீங்கள் தவற விடாதீங்க. குலதெய்வ வழிபாடை மனசார செய்யுங்க. வேலை படிப்பு விஷயமா குலதெய்வத்தை விட்டு ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை வைங்க. உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோவில் சென்று படையல் போட்டு அன்னையை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். யாரை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுங்க. அதனால் குலதெய்வ வழிபாடாக வருஷத்தில் ஒரு முறையாச்சும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன் அந்த வாய்ப்பை தவற விடுறீங்க? இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம், துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. கிரக அமைப்புகள் உங்கள் தன குடும்பதிபதியும் பூர்வ புண்ணிய அதிபதியுமான குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பாருங்களேன், குழப்பங்கள் நீங்கி மனசில் ஒரு நிம்மதி வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையுமே உங்களை விட்டு விலகிடும். நட்பு வட்டத்தால் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். கூட்டு தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது.
தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழல் உருவாகுது. சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் ராசியை பார்த்து வரக்கூடிய சனி பகவான் அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்கிறாரு. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா, உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் வரும். எந்த வேலை எடுத்தாலும் அதில் ஒரு தடை, நெருக்கடி, இந்த நிலை இப்போ மாறும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பண வருமானம் கைக்கு இருக்குது. உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று இப்போ நல்லபடியாக பேசி முடிவுக்கு கொண்டு வருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபமும் பண வரவும் சீராக கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நன்மைகளை பெறுவீங்க. மாதம் முழுசுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு ஏற்படாது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரங்க முயற்சிகளில் தடையை சந்தித்தாலும் அதை பாடமாக ஏற்றுக்கிட்டு ஒரு அடுத்தடுத்த நிலைமையை சரியாக தீர்மானித்து செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சகாய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அர்த்தாஸ்தம சனியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்பு வரலாம். வேலை பளு நெருக்கடி ஏற்படலாம். கவனமாக இருந்தால் நல்லது. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 2.5 ஆண்டுக்கு உங்களுக்கு நெருக்கடி விலகும். உடல்நிலை சீராகும். இந்த 6ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகி உடல்நிலை சீராக மாறும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. மனசில் இருந்த குழப்பமே உங்களை விட்டு விலகும். பயம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் இருக்குங்க. பொன்பொருள் சேர்க்கை, சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். வாகன யோகம் இருக்குது. சிலர்லாம் வச்சுருக்கிற வண்டியை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகுது. பிள்ளைங்களோட நலனில் அக்கறை அதிகரிக்குது. ராசிநாதன் செவ்வாய் 21ஆம் தேதி வரைக்கும் சகாயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதோட முயற்சியெல்லாம் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். எடுக்கும் காரியம் நல்லபடியாக நடக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். இது வரைக்கும் நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களுக்கு இந்த மாதம் அதுலேருந்து விடுபடக்கூடிய நிலையை ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்குது கிரக நிலை. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நெருக்கடி இல்லாமல் சிறப்பாக உங்களோட பணிகளை செய்யலாம். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்குது. மாணவர்களுக்கு குழப்பம் விலகி படிப்பில் பாருங்கள் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. கவனம் செலுத்தி படித்தா நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடத்திலிருந்து பரிபூரணமாக விலகி நன்மையும் நல்ல ஒரு யோகத்தையும் பெறலாம். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க துணிச்சலோடு செயல்படுவீங்க. துணிச்சலோடு செயல்படுறதுல வல்லவராக திகழக்கூடியவங்க தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் முழுவதுமே பாருங்கள் கிரக அமைப்பு ரொம்பவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 20ஆம் தேதி வரைக்கும் புது ஆதித்ய யோகம் இருக்குது. இதனால் எடுத்த வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க. இப்போ வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் உண்டாகும். கலைஞர்களுக்கு இருந்த சங்கடம் காணாமல் போகும். ஜீவனாதிபதி கேந்திர பலம் பெறாரு. அரசு வழி முயற்சி கூட இந்த சமயத்தில் லாபமானதாக உண்டாகும். பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை உங்களை விட்டு விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு உண்டாகும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். உழைப்பு அதிகரித்தாலும் தெரியுங்க, அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தான். மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக வச்சுருந்த கனவு நனவாகும். போராட்டம், நெருக்கடி, பிரச்சனை அப்படின்னு வாழ்ந்து வந்தவங்களுக்கு இந்த நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வருது. குடும்பத்திலுமே நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவி பிள்ளைகள் இடையில் ஒற்றுமை உருவாகும். உறவினர் மத்தியில் உங்களோட நல்ல செயலுக்காக பாருங்களேன் நல்ல ஒரு செல்வாக்குமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் லாபம் பெறணும், கொஞ்சம் உழைக்கணும், கடுமையாக கவனமாகவும் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தேவையில்லாமல் இருந்த பயம், குழப்பம் இதெல்லாமே நீங்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக போகிறீங்க. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் குடும்பம் இப்போ இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு பிறக்குது. நீங்கள் திறமையை கையாண்டா கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். பெற்றோர் ஆசிரியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஆசிரியர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் சொல்லுங்கள்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்கள் குலதெய்வ வழிபாடு என்ன மாதிரியான நன்மையை கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.